இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் அப்படிங்கிற நிலையை பிரிக்கலாமா? பீகார் தேர்தலுக்கு முன்பு பிறகு அப்படிங்கிற ஒரு பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்க்கிறோம். குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான மாநிலங்கள்ல காங்கிரஸ் தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் ஆனா அவங்களுடைய கட்டமைப்பே பலவீனமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. தமிழகத்துல அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? நிச்சயமா சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு நீங்க கேட்டதை போல பீகாருக்கு முன்பு பீகாருக்கு பின்பு அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம். பீகாருக்கு முன்பு காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ரொம்ப திறந்த மனதோடு அவர்கள் பொதுவெளியிலே பேச ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கும் காமராஜர் ஆட்சி அமைக்கணும், கூட்டணி மந்திரி சபை என்பது போன்ற குரல்கள் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒருபடி மேல போய் விஜய் கூட போனா கூட நல்லா இருக்கும், நம்மளோட நேர்பாதி தொகுதிகளை கூட பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் காங்கிரஸ்ல ஒரு சில தரப்பினர், நான் எல்லாரையும் சொல்லல, அப்படியெல்லாம் கணக்கு போட்டுருந்தாங்க. பட் நீங்க பீகார் தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு ரொம்ப குறிப்பா உணர்த்தியிருக்கு. இதேதான் உங்களுக்கு 2011 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 63 தொகுதிகள் அவர்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 5 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. அப்ப கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தாம ஒரு பாஜக எதிர்ப்பு இருக்கிற புள்ளியில மட்டுமே அதை நம்ம அறுவடை செய்திருவோம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வளமான கற்பனை. அவங்க முதல்ல கிராமங்கள் தோறும் கட்சியை பலப்படுத்தணும், கட்சியில புதிய இளைய ரத்தங்கள் பாய்ச்சணும், இளைஞர்கள் இருக்கணும். நீங்க காங்கிரஸ்ல இன்னைக்கு புதிதாக எங்கே இளைஞர்கள் சேர்றாங்க? நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போன்ற சில மாவட்டங்களை தவிர்த்து விட்டு பார்த்தா ஒரு பெரிய இளைஞர்கள் திரளே அந்த பக்கம் போகல. இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் எங்கேயும் நடக்கல. அப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத மட்டுமே மையப்படுத்தி காங்கிரஸ் வளர்ந்து விட முடியாது. நீங்க கேட்டதை போல இந்த பீகார் தேர்தலுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சி தங்களோட வேற வலிமையை இழந்திருக்கிறார்கள். அடுத்த இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவாக காட்டுது. இன்னொரு அபாய சிக்கல் என்னன்னா, காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்படுகிற பொழுது அது என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார், அவங்க பீகார் எலெக்ஷனை வச்சு நம்ம காய் நகர்த்தலாம் அப்படின்னு எண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டா போயிருக்கு. ஒருவேளை நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இங்க கிடைக்கல அப்படின்னா அவங்க டிவிகே பக்கத்து போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ எல்லா கட்சியும் காங்கிரஸ்க்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கறதை தாண்டி அஸ் அ பார்ட்டியா வேல்யூ பண்றது அப்படிங்கறதே குறையறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. இல்ல, இப்ப காங்கிரஸ்க்கு நீங்க கேட்டதை போல இப்ப டிவிகே பக்கம் அவர்கள் நகர்வார்கள் அப்படின்னு இருந்த எண்ணமும் இது கூட தவிடுபடியா இருக்குல்ல. ஏன்னா நீங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த விழாவுக்கே பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வராங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர். கிட்டத்தட்ட இந்தியாவை ஆளுகின்ற கட்சிக்கும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கும் தேர்தல் வேலை ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தவர். அப்படிப்பட்டவர் அழைத்து ஒரு செய்தி சொல்றதுக்காக தான் தாவேக்கு அழைத்து வந்தாங்க. அவரோட நிலைமை என்னங்க? பீகார்ல ஜன்சுராஜ் பார்ட்டியோட நிலைமை என்ன? இப்ப காங்கிரஸ் அந்த இடத்தையும் ஆலோசிப்பாங்க. இப்ப அவர்கள் இருக்கிற கூட்டணி ஒரு பாதுகாப்பான கூட்டணி என்பதாக அவர்கள் திமுகவை உணர்வார்கள். அதே நேரத்துல காங்கிரஸ் அதை மீறி ஏதாவது பேர வலிமை சீட்டு என்பதற்காக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகமும் சேருவார்களே. ஆனால் திமுகவுக்கு அதோட பலத்த சேதம் ஏற்படும். ஆனா அது காங்கிரசுக்கும் பலம் தருமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடி இப்ப வாய்ப்புகள் என்பது சுருக்கப்பட்டு இருக்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க நேற்று வரை பீகாருக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருப்பாரு. விஜய் கூட போகலாம், விஜய் கூட சேர்ந்தா கொஞ்சம் கணிசமான வெற்றியை பெறலாம். பட் இது ஒரு ஆளுங்கட்சியாக பாஜக அதனுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய மாநிலத்துல என்ன ஆச்சு? ஒரு புதிய வரவு முதன்மை சக்தியாக அங்கு பார்க்கப்பட்ட, அங்கு சொல்லப்பட்ட இளைஞர்களோட மாற்று சக்தின்னு சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை என்ன ஆனதுன்னு பாப்பாங்கல்ல. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், வல்லுநர், அவருக்கே இதுதான் நிலைமைனா நீங்க ஒரு கட்டமைப்பு இல்லாத இப்பொழுதுதான் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நம்பி செல்கிற பொழுது என்ன நிலைமையாகும் அப்படிங்கிற அச்சம் காங்கிரசுக்கும் ஏழும் இனிமேல். அதனால அவர்கள் திமுகவிடம் கொஞ்சம் அனுசரணையான அரசியல் செய்ய வேண்டிய சூழலுக்குள்ள தள்ளிவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு